சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பேப்பர் மில் சாலையில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தனது தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். மாநகராட்சி சார்பில் பூங்கா, பயணிகள் நிழற்குடை உள்ளிட்டவை இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. அதற்காக கொளத்தூர் தொகுதிக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. உடன் அமைச்சர்கள் சேகர் பாபு இருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதேபோன்று உடன் அரசு அதிகாரிகளும் இருந்து வருகிறார்கள். மேயர் பிரியாவும் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சருடைய இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அவரது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதல் நிகழ்ச்சியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேப்பர் மில் சாலை சந்திப்பிற்கு இருக்கக்கூடிய ரெட்டேரி சந்திப்புல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய குளிரூட்டப்பட்ட கொளத்தூர் பேருந்து நிறுத்தம், பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா மற்றும் பயணியர் நிலக்குடை ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பூம்புகார் நகர் பகுதியில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையின் சார்பில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து தற்போது அந்த பேப்பர் மில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டிருக்கூடிய அமுதம் நியாய விலைக்கடைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கோவி செலியன், மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பல்லவன் சாலை டான் பாஸ்கோ பள்ளி மைதானத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்போ தற்போது இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையின் சார்பில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சரோடு இந்து சமய அறநிலையங்கள் துறை அமைச்சர் சேகர் பாபு, அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன், அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில உடன் இருக்காங்க. அடுத்தாக இரண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். அபிநயா, முதலமைச்சருடைய நிகழ்வு குறித்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.